ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டுருக்கேன். எங்கே போகிற? பேங்க்குக்குங்க. ஆமாங்க, கேஒய்சி. இப்போ கொஞ்ச நாளாக எல்லாருக்கும் மெசேஜ் வருது. நான் அம்மா வீட்டு சைடு ஓப்பன் பண்ண பேங்க்கை கல்யாணம் ஆனால் எல்லா பொண்ணுங்களும் க்ளோஸே பண்ண மாட்டோம்லங்க. அங்கே பிரான்ச்சஸ் அப்படியே தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அங்கே போய் நான் புதுப்பிக்க கேஒய்சி டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. இதுக்குன்னு ஒன் டே நான் வெயிட் பண்ணி அங்கே பண்ணிவிட்டு வந்தேன். முதல்ல எனக்கு தேவையான டாக்குமெண்ட்டை எடுத்து போய் ஜெராக்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ தேவைப்பட்டது சில பேங்க்கில். அதனால் ஃபோட்டோவும் போய்ட்டு இன்ஸ்டண்ட்டாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பேங்க்கில் போய்ட்டு 3 பிரான்ச் இருந்ததுங்க எனக்கு அங்கே. ஒரு பிரான்ச்லேயே போய்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கேஒய்சி கொடுத்துட்டேன். கேஒய்சி டாக்குமெண்ட் நோ யுவர் கஸ்டமர், உங்கள் வாடிக்கையாளர் அடையாள சரிபார்ப்பது தான் கேஒய்சி. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம் தகவல்களை புதுப்பிப்பது. இந்தியன் பேங்க்கில் கண் செக் பண்ணுறாங்க அகர்வால்லேருந்து. அப்படியும் நான் போயிட்டு ஒரு கேப்பில் அதையும் ஐ செக்கப் பண்ணிட்டேன். கண் நல்லா தான் இருக்குங்க. சும்மா ரீடிங்க்காக ஒரு கிளாஸ் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி பவர்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்கள விட்டுட்டு போயிருக்கோம். குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன டாய்ஸ், இளநீர், கொஞ்சம் ஸ்வீட்ஸ், அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் பர்ச்சேஸ். அம்மா வீட்டுக்கு போகும்போது தான் இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு பழகின ஏரியா, பழகின கடைகள். அதனால் டக்குன்னு இந்த பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. எப்படியோ ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸி தாங்க. ஃபார்ம் தராங்க, ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டாக்குமெண்ட் ஏதாவது ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, பாஸ்போர்ட் ஏதாச்சும் ஒரு 2 ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும். இதோட நோக்கம் சொல்லிட்டேன். இந்த கேஒய்சி நேரடியாகவும் பேங்க்கில் போய் பண்ணலாம். டைம் இல்லாதவங்க மின்னணு சரிபார்ப்பு கேஒய்சி மூலியமாகவும் இது நம்ம வீட்டில் இருந்தோம் பண்ணிக்கலாம். உங்களுக்கெல்லாம் மெசேஜ் வந்திருந்தால் நீங்களும் சீக்கிரமாக உங்கள் டாக்குமெண்ட்டை சரிபார்த்து புதுப்பித்து பேங்க் அக்கௌண்ட் ப்ராப்ளம் இல்லாத ரன் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க ஒரே ஹாப்பிங்க வீட்டுக்கு வந்ததும்.